அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 6 நபர்கள் தற்பொழுது சசிகலாவின் வீட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சராக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான அதிமுகவின் முக்கிய நிர்வாகி என்று கூட கூறலாம் செங்கோட்டையன், KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி இவர்கள் பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைத்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய தோல்விதான். காரணம், அதிமுகவின் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்க்கட்சிகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கு உண்மையாகவே பதற்றத்தையும் கலவரத்தையும் தூண்டுகிறது. நாங்கள் சசிகலாவின் ஆதரவாளர்கள், நாங்கள் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள், நாங்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என்று 3 பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு தொகுதியில் சரியான முறையில் தொகுதிகளின் பங்கீடுகள் சரியாக இல்லாத காரணத்தினாலும் அதிமுக வெற்றியடைவதற்கு தடுமாற்றங்கள் ஏற்படுவதனாலும் திமுக ஈஸியாக வென்றுவிடுவதாக செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதாரத்துடன் தெரிவித்திருந்தார். மேலும் அதிமுக தலைமையை விட தொண்டர்கள்தான் நமது அனைவருக்கும் முக்கியம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2024 மக்களவை தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் 40 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட அதிமுக வெற்றியடையவில்லை. மாறாக 7 இடங்களில் டெபாசிட் இழப்பும் 14 இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கும் அதிமுகவின் தொண்டர்கள் காரணமா, தலைவர்கள் காரணமா என்று பார்க்கும் பொழுது தலைமை ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தொண்டர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். 4 நபர்கள் எடுக்கின்ற முடிவின் காரணமாக ஒட்டுமொத்த அதிமுகவை சீர்குலைந்து விட்டது என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் நாங்கள் சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். எந்த இடத்திற்கெல்லாம் அதிமுக சிதறுகிறதோ அந்த இடத்தில் அனைத்திலும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் இவர்களுக்கிடையே மோதலின் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடைந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது என்றும் இன்று மாலை சசிகலாவை சந்திக்க உள்ளதாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருப்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.